Good morning, champion. This is Professor R. Suren from Government College of Technology. I am having my technical champion Kavipriya along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கவிப்பிரியா வந்து டெஸ்ட் வச்சாங்க. ஒரு 13 கொஸ்டின் வந்து டெஸ்ட் வச்சாங்க. டெஸ்ட் வச்சுட்டு இப்போ திஸ் இஸ் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக், அதுக்காக தான் அந்த செஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்றீங்க? First concept, lot sentencing, decision making regarding to the lot disposition. ஸோ லாட் சென்டென்சிங் அப்படின்னா என்னன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அதுனா டிசிஷன் மேக்கிங் ரிகார்டிங் த லாட் டிஸ்போஷன் அப்படின்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? Second concept, acceptance samplings can be used as both incoming and outgoing inspection activity. ஸோ அக்செப்டன்ஸ் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இன்கமிங்கும் முக்கியம், அவுட் கோயிங்கும் முக்கியம் அப்படின்றாங்க. போத் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் இன்ஸ்பெக்ஷன் ஆக்டிவிட்டியை வந்து பண்றதுக்காக அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் பண்றது. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க? Third concept, purpose of acceptance samplings, sentence lots. ஸோ சென்டென்ஸ் லாட்ஸுக்கு இது பண்றது தான் பர்பஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் சொல்றாங்க. அடுத்தது Fourth concept, acceptance sampling doesn't provide a direct form of quality control. அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் கிட்ட பிரச்சனை என்னன்னா, அது வந்து டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோலை ப்ரொவைட் பண்ணாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். Fifth concept, acceptance sampling used as an audit tool to ensure the output of the process conforms to requirements. அவுட்புட் ஆஃப் த ப்ராசஸை ரெக்யர்மெண்ட் கன்ஃபார்மா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அக்செப்டன்ஸ் சாம்பிளிங்கை வந்து நம்ம ஒரு ஆடிட் டூலா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. Sixth concept, 0% of inspection, 100% of inspection, acceptance samplings, that is used in sampling. ஸோ சாம்பிளிங்ல என்னென்னலாம் யூஸ் பண்றாங்கன்னா, 0% இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்றாங்க, 100% இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்றாங்க, அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். Seventh concept, the non-inspection alternative of sampling is used when the supplier's process is so good that defective units are never encountered. ஸோ நோ இன்ஸ்பெக்ஷன் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் சாம்பிளிங் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. சப்ளையர் ப்ராசஸ் வந்து குட்டாக இருந்துட்டு த டிஃபெக்டிவ் நீட்ஸ் கேன் பி நெவர் என்கவுண்டர்ட் அப்படின்றதப்போ அதை யூஸ் பண்ணலான்றாங்க. அடுத்தது Eighth concept, component is extremely critical, that is 100% of inspection done. ஸோ காம்பனண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100% இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்போ தான் போவோம். ஸோ ஏன்னா வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ 100% இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. Ninth point, acceptance sampling is not used when the supplier's process capability is very high. ஒரு ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது, சப்ளையரோட ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்ம அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 10th concept, when the inspection error rate is sufficiently high, acceptance sampling used as an sampling technique. ஸோ இன்ஸ்பெக்ஷன் எரர் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் எரர் ரேட் வந்து அதிகமாக இருக்கும்போது. அதே வந்து எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. 11th concept, acceptance sampling not used for a lot quality inspection purposes. ஸோ அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் வந்து லாட் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 12th point, designed experiment may benefit the lot quality improvement process more than the acceptance sampling. True. ஸோ டிசைன் எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா லாட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் வந்து அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் விட அதிகமாக இருந்தால் டிசைன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றாங்க. 13th, a good lot can be rejected through the use of acceptance samplings. That is true. ஸோ குட் லாட்டாக இருந்துட்டு கேன் பி ரிஜெக்டட் த்ரூ த யூஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு என்னன்னா முழுக்க அக்செப்டன்ஸ் சாம்பிளிங்கை பற்றி நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்த கவிப்பிரியாவுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.